வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் காந்தி திடல் மற்றும் பல்வேறு பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. ஆரோவில் அருகே மின்கம்பம் சாலையில் விழுந்ததில் புதுச்சேரி வாலிபர் உயிரிழப்பு. கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி திடல் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் செல்வது அதே இந்த பக்ரீத் பண்டிகையினையொட்டித்தான் நிறைவேற்றப்படுகின்றது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்றது. புதுச்சேரியில் கடற்கரை, குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழைத்தோங்கவும் பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். தொழுகை நடைபெற்ற அனைத்து பள்ளி வாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஆரோவில் அருகே மின்கம்பம் சாலையில் விழுந்ததில் புதுச்சேரி வாலிபர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தன். கூலி தொழிலாளியான இவரது மகன் அவினாஷ் என்பவர் தனது வீட்டில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் ஒன்று சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின. இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் அருகே நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பல பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தற்போது பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரங்கல் செய்தியில் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நடந்த பயங்கர ரயில் விபத்து குறித்து கேள்விப்பட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் விரைவில் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி என்சிசி தலைமையகம் சார்பில் ஆண்டுதோறும் கடற்படை பிரிவு மாணவர்களின் கடல் சாகச பயணம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சமுத்திர சக்தி என்ற பெயரில் பாய்மர படகில் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கடல் சாகச பயண துவக்க விழா கடந்த 7ஆம் தேதி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் துவங்கியது. இந்த சாகச பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகள், 2 இணை என்சிசி அதிகாரிகள், 11 கடற்படை பிரிவு ஊழியர்கள் மற்றும் 35 மாணவர்கள், 25 மாணவிகள் கலந்து கொண்டு
302 கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் மேற்கொண்டனர். இக்குழுவினர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் தொடங்கி கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்று மீண்டும் அதே வழியில் இன்று காலை புதுச்சேரி தேங்காய்திட்டு கடற்கரைக்கு வந்தடைந்தனர். அவர்களை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து வரவேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கடல் சீற்றத்துக்கு மத்தியில் மிகுந்த துணிச்சலோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், புதுச்சேரியில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த இடங்களில் குடியிருப்புகளுக்கு இடைஞ்சலை தருகின்றதோ அந்த இடங்களில் மதுபான கடைகளை தடை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும். போதைப் பொருள் என்பதில் மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவில் இருந்து தனியாக எடுக்க வேண்டும். முதலில் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிப்போம். அதேபோல் குடிமக்கள் வாழும் பகுதியிலும் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் கஞ்சாவை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்த பகுதிகளில் போதைப் பொருள் கஞ்சா விற்கப்படுகிறது என்று தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். உடனே அந்த பகுதியின் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கஞ்சா விற்பனை குறைந்து வருவதை பொதுமக்கள் வாயிலாக அறிந்து கொண்டுள்ளேன். முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்ற யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டுள்ளேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் சார்பில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் அலுவலகத்தில் சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் மற்றும் சிட்டோரிய கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நூல் வெளியீட்டு விழா, பரிசளிப்பு விழா, 10 ஆண்டுகள் நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் திவ்யா தொகுப்புரை ஆற்றினார். பரமேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். கலைமாமணி துரை மலையரையன், WKMA தலைவர் பாலமுருகன், வைஸ்மேன் பள்ளி தலைவர் சந்திரமௌலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் விழாவில் பல்கலைக்கழகத்தின் புல முதன்மையர் இளம்பதி ஜானகிராமன் தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டு தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி ஆறு செல்வம் நூல் ஆய்வுரை ஆற்றினார். புதுவை கிருஷ்ணா வாழ்த்துரை வழங்கினார். முனைவர் இலங்கேஸ்வரன், முனைவர் பாரதிதாசன், முனைவர் ராமராஜன் ஆகியோர் ஏற்புரை ஆற்றினர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி விருதாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து நூல் எழுதிய ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கலை இலக்கிய நாடக மன்றத்தின் நடிகர்கள் பெருமாள், முனைவர் மோகன்ராஜ், உதயகுமார், சுப்புரத்தினம், ஜெரால்ட், கார்த்திகேயன், பாரதிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக பரமேஸ்வரி நன்றியுரையாற்றினார். விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் ஆய்வு செய்ய தமிழர்கள் தரம் குறைந்தவர்கள் என்பதால் சூரத்திலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலர் தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுநகரில் விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் ஆய்வு செய்ய தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என்பதால் சூரத்திலிருந்து குழு வந்து பார்க்க வேண்டுமென தலைமைச் செயலர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசின் கெமிக்கல் டெக்னாலஜி சென்னையில் உள்ளது. தமிழர்கள் நாசா உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்த நிலையில் பணி செய்து வருகின்றனர். தமிழ் சமுதாயத்தை தலைமைச் செயலர் குறை கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விஷ வாயு தாக்கிய விவகாரத்தில் அரசு எந்த முடிவும் எடுக்காதது வருத்தம் அளிக்கின்றது. நிரந்தர தீர்வுக்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்திலிருந்து 6 டன் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி அரசிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. இந்த வழக்கில் உண்மை தன்மையை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய புதுச்சேரி அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். தொழிற்சாலை குறித்த விளக்கத்தையும் அரசு தெரிவிக்க வேண்டும். ரெஸ்டோ பார்கள் மூலமாக கலாச்சாரம் சீரழிந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குடித்துவிட்டு மக்களின் நிம்மதியை கெடுக்கின்றனர். கோவில், பள்ளி, கல்லூரி அருகில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உரிமை பறிக்கக்கூடாது என்பதற்காக ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தினேன். விவரம் தெரியாமல் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசுகிறார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு சாலையோரங்களில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தந்தையர்களுக்கு உணவு வழங்கினார் சமூக சேவகர் பிருத்திவிராஜ். புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவர் சமூக பணிகள் செய்து வருகின்றார். மகளிர் தினம், அன்னையர் தினம் உள்ளிட்ட பல்வேறு தினங்களில் சாலை ஓரம் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுகள் வழங்கி வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். மேலும் பிருத்திவிராஜ் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். மருத்துவ நிதி, கல்வி உதவி, ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள், இலவச உடை என அனைத்தையும் செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தந்தையர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சாலை ஓரம் உள்ள தந்தையர்களுக்கு சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். அதாவது மகன்களால் அடித்து விரட்டப்பட்ட பல தந்தைகள் சாலை ஓரம் தஞ்சமடைந்து இருக்கிறார்கள். அந்த தந்தைகளுக்கு தான் ஒரு மகனாக இருந்து அந்த சேவை செய்வதாக அவர் நெகிழ்ச்சிப்பட தெரிவித்தார்.
மேலும் தந்தையர் தினத்தில் சாலையோரம் அமர்ந்திருக்கும் இவர்கள் அனாதைகள் இல்லை என்றும் இவர்களுக்கும் மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள். ஆனால் தந்தையர் தினம் வரும்போது பிள்ளைகளுக்கு தனது தந்தையை பற்றிய நினைவு இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலேயே அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்தும் மதிய உணவு வாங்கி கொடுத்தும் கௌரவப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இவர் தொடர்ந்து இதேபோன்று பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அம்பேத்கர் சாலை, உப்பளம் ரோடு, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரம் தஞ்சம் அடைந்துள்ள தந்தையர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து கௌரவித்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஆண்டுதோறும் திருவிழாக்களும் பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இச்சூழலில் இவ்வாலயத்தின் திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழா நடத்திட கிராம பொதுமக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதன் துவக்க விழாவாக இவ்வாலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தின் சேதமடைந்துள்ள சிற்பங்கள் மற்றும் கட்டிட வேலைகளை செப்பனிடப்பட்டு புதிய வண்ணங்கள் பூசப்பட்டு ஓராண்டு நிறைவிற்குள் கும்பாபிஷேகம் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு திருப்பணி வேலைகளை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், ரவி, அதிமுக நிர்வாகிகள் ஜீவா, பாலு, கோபி, செல்வம், தனசிங்கம், குட்டி, ஆண்டி, சமூக சேவகர் குமாரவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர்களுக்கு ஆலய திருப்பணி குழு சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குழு அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து செய்து வருகின்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர் வருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர் வரும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியினை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு 15,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மரக்காணம் சால்ட் ரோடு பகுதியில் மளிகை கடைக்காரர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட 75 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சால்ட் ரோடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ஆனந்தராஜ். இவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்துள்ளதாக மரக்காணம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆனந்தராஜன் மளிகை கடை மற்றும் வீடு ஆகியவற்றில் சோதனை செய்தனர். ஆனந்தராஜ் வீட்டில் ஒரு பகுதியில் தடை செய்யப்பட்ட 75 கிலோ எடையுள்ள ஹான்ஸ், குட்கா போதைப் பொருட்கள் 5 மூட்டைகளில் இருந்துள்ளது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் ஆனந்தராஜையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தனது மளிகை கடை மற்றும் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு குட்கா போதைப் பொருளை விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுபோல் தடை செய்யப்பட்ட பான் பொருட்கள் எங்கிருந்து எடுத்து வரப்படுகின்றது, இதில் யார் யார் ஈடுபட்டு வருகின்றனர், அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,630 ரூபாய். 1 பவன் 53,040 ரூபாய்.
வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் காந்தி திடல் மற்றும் பல்வேறு பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. ஆரோவில் அருகே மின்கம்பம் சாலையில் விழுந்ததில் புதுச்சேரி வாலிபர் உயிரிழப்பு. கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.